108 சுரப்பிகளினுடைய ராஜா பிட்யூட்ரி. பிட்யூட்ரி கிளாண்ட் அதுதான் எல்லா சுரப்பிகளையுமே இயக்குகிறது. எல்லா சுரப்பிகளும் தன்னிச்சையாக இயங்காது. பிட்யூட்ரி சுரப்பியினுடைய கமாண்ட் பிரகாரம் தான் மிச்சம் இருக்கிற சுரப்பிகள் எல்லாம் இயங்கும். இந்த பிட்யூட்ரி சுரப்பி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க மண்டைக்குள்ள இருக்கு. பீனியல், பிட்யூட்ரி, ஹிப்போதாலமஸ், இந்த 3 சுரப்பிகள் தலைக்குள்ள இருக்கு, மண்டைக்குள்ள இருக்கு. பிட்யூட்ரி சுரப்பியும் தைராய்டு சுரப்பியும் அட்ரினல் சுரப்பியும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்திருக்கிறது. எல்லா சுரப்பியுமே இணைந்திருக்கு. ஆனா அட்ரினல் சுரப்பி அட்ரினலின் அப்படிங்கிற அந்த ஜூஸை ரத்தத்துக்குள்ள தள்ளா அது இதயத்துக்கு போய் இதய துடிப்பை ஏற்றத்தாழ்வாக இயக்கும். அந்த இயக்கத்துக்கு தகுந்தபடி பிட்யூட்ரி சுரப்பி இயங்கும். பிட்யூட்ரி சுரப்பி இயங்க வேண்டும் என்றால் தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய தைராக்சின் தேவை. பிட்யூட்ரி சுரப்பி இயங்க வேண்டும் என்றால் தலைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹிப்போதாலமஸ் செரோட்டோனின் அப்படிங்கிற ஜூஸ் தேவை. பீனியல் சுரப்பி சுரக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஜூஸ் தேவை. அட்ரினலின், தைராக்சின், செரோட்டோனின், மெலட்டோனின் இந்த 4 கெமிக்கல் சரியாக தலைக்கு பம்ப் பண்ணி பிட்யூட்ரி சுரப்பி போச்சுன்னா பிட்யூட்ரி சுரப்பி டோபமைன் அப்படிங்கிற ஜூஸ் சுரக்கும். டோபமைன் மனதை இயக்குகிறது. இந்த சுரப்பிகளின் சுரக்கக்கூடிய ஜூஸுகளில் வேறுபாடு மாறுபாடு ஏற்பட்டால் மன அழுத்தம் தோன்றும். ஒவ்வொரு சுரப்பி ஒவ்வொரு உடல் உறுப்போடு இணைந்திருக்கிறது. உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் ஹார்மோன்கள், ஜூஸுகள், கெமிக்கல்கள் சரியாக சுரப்பிகளால் சுரக்கப்பட வேண்டும். மனது என்பது ஒரு உறுப்பு, கண்ணுக்கு தெரியாத உறுப்பு. அந்த உறுப்பு சரியா செயல் பண்ணணும்னா இந்த 4 சுரப்பிங்க சரியா வேலை பண்ணணும். இந்த சுரப்பிகள் சரியா வேலை பண்ணாம இருந்தா கூட மன அழுத்தம் வரும்னு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சுரப்பியை எப்படி சரியா இயக்கிறது அது இந்த பாடத்துல ஒரு பகுதி. மனதினுடைய இயக்கத்திற்கு, உடலுடைய இயக்கத்திற்கு நீங்க சாப்பிடுற உணவு சாப்பாடு மாத்திரம் பத்தாது. சாப்பிடுற சாப்பாட்டுனால ஒரு எனர்ஜி வருது. நீங்க சுவாசிக்கிற காத்து அதுக்குள்ள பிரபஞ்ச சக்தி இருக்கு, காஸ்மிக் எனர்ஜி. அது உள்ள போனாதான் மனம் மற்றும் உடல் இயங்கும், இல்லைன்னா சரியா இயங்காது. நீங்க என்ன பாருங்க, ஆன்மீக பயிற்சி பண்றவங்க எல்லாம் ஒரு செப்பரேட்டா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சிடும், உங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஏதோ பண்றாங்க. நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க. முகத்துல ஒரு பொலிவு, ஒரு சுறுசுறுப்பு, அவங்களுடைய கணிப்புகள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். எப்பவுமே வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப கம்மியா தூங்குவாங்க. அவ்வளோ சக்தி, அந்த சக்தி தான் பிரபஞ்ச சக்தி. கோமா ஸ்டேஜில் படுத்திருக்கிறவனுக்கு அல்லது ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. சும்மா படம் மாதிரி படுத்திருப்பான், ஒன்றும் இயக்கம் இருக்காது. காரணம் பிரபஞ்ச சக்தி குறைவு. பிரபஞ்ச சக்தி யாருக்கு இருக்கு அவங்களுக்கு வியாதியே வராது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சாக மாட்டான். வயசானாலும் வயசானவங்க மாதிரி தெரிய மாட்டாங்க. செல்லுங்களே சாகாது உடம்புல. 40 நாளைக்கு ஒரு தடவை சாகிற செல்லு 60-80 நாள் ஆனாலும் சாகாது. தன்னிச்சை மரணம் அப்படிம்பாங்க. ஆன்மீக பயிற்சி பண்றவங்களுக்கு அவன் சாகணும்னு நினைச்சாதான் சாகுவான்.
முப்பு, பிணி, திரை, சாக்காடு. முப்பே வராது. முப்பு வந்ததானே பிணி, திரை, சாக்காடு. நானா இறக்கணுமே தவிர அந்த உடம்பு தானே காரணம். பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி குறைஞ்சி போச்சுன்னா மனதனுடைய செயல்பாடு, இயக்கம் கெட்டு போயிடும். ஸோ பிரபஞ்ச சக்தியை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், கெட்டு போயிருக்கிற இந்த மனசை சரியா இயக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பயிற்சி.